நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய கல்யாணம் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சுங்க. அதுல ஒரு 3 செகண்ட் கிளிப்புங்க. அந்த 3 செகண்ட் கிளிப் வந்து 400 கோடி தான்ல பிடிஎஸ் நடந்த ஒரு மொமெண்ட்ட வந்து வீடியோ எடுத்து, அவங்க வந்து அந்த ஃபேரி டேல் அந்த டாக்குமெண்ட்ரில ஆட் பண்ணியிருக்காங்க. அத வந்து நம்ம ஒண்டர் பார் நம்ம தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்காக வந்து என்ஓசி கேட்டு ஒரு கிட்டத்தட்ட ரூ. 10,00,00,000 வந்து எனக்கு வந்து பெனால்டியா நீங்க குடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாங்க. என்னது 3 செகண்ட் கிளிப்க்காக 10,00,00,000 அப்படின்னு எக்கச்சக்கமான பேர்லாம் வந்து கொந்தளிச்சாலுமே, இங்க இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனால, அத வந்து விடாப்புடியா அந்த 10,00,00,000 குடுத்தே ஆகணும். இல்ல அந்த கிளிப்ப ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாரி கோர்ட்டுக்குலாம் வந்து கேஸ் போட்டு நெறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா தனுஷ் அவர்கள் வந்து இங்க எப்படி பண்றாரு, அப்படியே கட் பண்ணி பேரலலா நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து அவர்கள் வந்து அவருடைய டைட்டில் கார்டு போடுறதா இருக்கட்டும், அந்த விஜய் சித்துன்னு பேர் போடுறதா இருக்கட்டும், அதுல வந்து இந்த விஐபியோட டைட்டில் ட்ராக் தான் யூஸ் பண்றாரு. அப்ப அதுக்கான என்ஓசி வந்து எப்படி கேட்டிருக்காருன்னு பார்த்தா, அது காசே வாங்கல. நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் போட்டிருக்காரு. கான்ட்ராஸ்டா இருக்காப்ல. இத பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து தனுஷ் அண்ணன் உள்ளத்த வந்து பாராட்டுறோம் அப்படின்ற மாரியும் சர்காஸ்டிக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.